அதனால் நீங்கள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உண்டான காரண காரியங்களையும் நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்போ தான் மக்கள் மத்தியில் போய் சேரும். அது எந்த ஆட்சியிலையும் குறைகள் இல்லாத ஆட்சி நடத்தவே யாராலையும் முடியாது. பெருந்தலைவர் காமராஜரே இந்த மண்ணில் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் அவரை மாதிரி ஆட்சி செஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அவரை போன்ற நிறைவான ஒரு திட்டங்களை நிறைவேற்றிய ஒரு மனிதர், புனிதர் யாரையாவது உங்களால் காட்ட முடியுமா? இறந்து போன போது 134 ரூபாய் பணமும் 10 வேட்டி 10 சட்டையோடு இறந்து போன வரலாற்றுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜர் என்ற அடையாளத்தோடு வாழ்ந்த அந்த மனிதனே தோத்து போன வரலாறு இங்கே இருக்குது. காமராஜரை அவருடைய கட்சியுடைய சித்தாந்தத்தில் ஒருத்தராக தான் வைத்திருக்காரு. ஆமாம். அப்போது அந்த மாதிரியாக இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக சொல்லணும். நாங்கள் காமராஜர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார் அதையெல்லாம் கொண்டு வருவோம். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் விட்டுருக்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க ஆணவ கொலை, எல்லா ஆட்சியிலையும் அது நடந்திருக்கு சார். எல்லா ஆட்சியும் நடந்திருக்கு சார். இப்போ 2011 2016 தமிழ்நாட்டு மக்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்வான்னு ஓட்டு போட்டாங்க. ஆனால் மக்கள் எதிர்பார்த்த அந்த நம்பிக்கையை அந்த அரசு காப்பாற்றலை. அதனால் என்ன பண்ணாங்க, மாற்றி உதயசூரியன் சின்னத்தில் 2021 ஓட்டு போட்டாங்க. ஸோ அதிமுக செய்த அதே தவறையை திமுக செய்தால் அது எப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லைங்க, அதிமுக செய்த தவறை போல திமுக செய்தது என்று ஆணித்தரமாக அவர் அங்கே பதிவு செய்யவில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அதிமுகவில் பல நிலைகளில் ஊழல் நடந்தது. ரமணா என்ற அமைச்சர், மற்ற அமைச்சர்கள் எல்லாம் சிறைக்கு போனார்கள். அப்புறம் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடந்தது. இதெல்லாம் மறுக்க முடியாத. அதனால தான் சார் மக்கள் 2021 வாக்க மாற்றி போட்டாங்க. நீங்க மாற்றி போட்ட பிறகு கூட அதே நிலைனா மக்களுக்கு தான ஏமாற்றம். அதே நிலை என்றதை நான் ஏற்றுக்கொள்ள